வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கில் 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பரில் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி செக்ஷன் தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரபிளாய்டு கொடுத்தாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு யூ, ஒய் ஈக்குவல் டு வி, ஜெட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு இருக்குது. வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஈனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, தட் இஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம், R1 ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைனா R1.R1. ஸோ ஆர் கொடுத்தாச்சு. அதில் என்ன பண்ணுறோம், R1 டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியலி யூ. ஸோ யூ பண்ணோம்னா 1,0,2u டாட் பண்ணோம்னா வி கெட் இ ஈக்குவல் டு 1 + 4u ஸ்கொயர்னு வருது. ஸோ 1 + 4u ஸ்கொயர் ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்குது நம்மளுக்கு அது. ஸோ ஃபஸ்ட்டு தான் அதனுடைய பர்ஃபெக்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட்டு. விச் ஒன் இஸ் நாட் கரெக்டுன்றாங்க. ஸோ இந்த நாட் கரெக்ட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அதில் 3 தெரிஞ்சால் தான் நம்ம 4வது வந்து இது பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எ கர்வ் டு பி பிளேன் கர்வ். பிளேன் கர்வ்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டேஷ் 0 வரும். அது கரெக்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. Again a necessary and sufficient condition for a curve to be a straight line. ஸோ இங்கே பிளேன் கர்வுக்கு என்ன சொன்னாங்க, this equal to 0. ஆனால் பட் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன சொல்கிறாங்க, டார்ஷான் equal to 0 சொல்கிறாங்க. ஸோ இது வராது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து கர்வேச்சர் equal to 0 வரணும். இந்த இடத்துல k equal to 0 வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சியும் கரெக்டு தான். பிளேன் கர்வுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, டார்ஷான் equal to 0 at all points. அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆர் சி பவர் ஒமேகா ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். பட் ஆப்ஷன் நமக்கு நாட் ட்ரூ கரெக்டுன்றது ஆப்ஷன் பி தான் நமக்கு தேவையான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டிஷன் ஃபார் எ பிளேன் ஹாவ் அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் கான்டாக்ட். ஸோ அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் கான்டாக்ட் வரணும்னா என்ன ஆகணும்னா, ஒன்று கர்வேச்சர் 0 ஆகணும், இல்லைனா டார்ஷான் 0 ஆகணும். தட் இஸ் கே ஈக்குவல் டு 0 இல்லைனா டி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு அந்த 4 பாயிண்ட் கான்டாக்ட். 4 பாயிண்ட் கான்டாக்ட் ஒரு கர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் சொல்லலாம், ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் வந்து 4 பாயிண்ட் கான்டாக்ட் தான் வரும். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 4th கொஸ்டினை பார்த்துருவோம். 4th வந்து எவர் கிரீன் கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஜியோடெசிக் ஆர். ஸோ இதில் வந்து டேஷில் எடுத்து கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து டாட்டில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ கண்டிப்பாக இங்கே U' வரணும், U வரணும், V' வரணும், V வரணும். எய்தர் மைனஸ் வரலாம் அந்த பக்கம், ஈக்குவல் டு 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் எலிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. சர்க்குலர் எலிக்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் பை டவு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். அப்படி வந்தாலும் ஓகே. பட் இங்கே அது எதுவுமே சொல்லலை அவங்க. அதாவது ரேஷியோ பிட்வீன் கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட் வந்துன்னா அது ஒரு கண்டிஷன். பட் இது மூணுமே நம்மளுக்கு கிடையாது. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இன்வல்யூட் இன் ஏ பிளேன் தான் நமக்கு தேவையான சர்க்குலர் எலிக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த கர்வ். ஆர் வெக்டர் கொடுத்தாச்சு. லென்த் ஆஃப் த கர்வ் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வருது, டி தான். எப்படின்றத பார்த்துருவோம். லென்த் ஆஃப் த கர்வ் என்ன பண்ணுவோம், ஆர் டாட் யூ டி என்ன பேராமெட்ரிக்கு அந்த பேராமெட்ரிக் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் டாட் கண்டுபிடிக்கிறோம். ஆர் டாட் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் சைன் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அகைன் ஏ ஸ்கொயர் இங்கே காமனாக எடுத்தோம்னா என்ன ஒரு 1 + sin h ஸ்கொயர் வந்து காஸ் ஹெச் ஸ்கொயர். அகைன் காஸ் ஸ்கொயர் ஹெச் வெளியே எடுத்தால் காஸ் ஹெச் ஆகிடும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ எல் ஈக்குவல் டு 0 to t ஆர் டாட் யூ டி ஃபார்முலா போட்டுருங்க. நமக்கு டீயில் இருக்கிறனால இங்கே டீயில் போட்டுருங்க. காஸ் ஹெச் இன்டகிரேஷன் பண்ணால் சைன் ஹெச், 0 to t அப்ளை பண்ணால் சைன் ஹெச்டி தான் வருது. நார்மலாக ஒய்க்கு என்னது பி சைன் ஹெச்டி. sin hd ரீப்ளேஸ் பண்ணால் y by b sin hd தான் நம்மளுக்கு லென்த்து. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட்டு 7th பார்த்தோம்னா ஒரு புக் ஒர்க்கு. இதுக்கு இப்போதைக்கு நான் ப்ரூஃப் போடலை. இப்போ இன்கேஸ் இதுக்கு ப்ரூஃப் யாராவது தேவைப்பட்டுருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க, தனியாக ஒன்று அதுக்கு நான் உங்களுக்கு போட்டுறேன். பெரிய சம் அது. கர்வ் ஆர் ஈக்குவல் டு ஏயூ பி யூ ஸ்கொயர் ப்ளஸ் சியூ கியூப்னா எலிக்ஸாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3ac ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2b ஸ்கொயர். இது கொஞ்சம் பார்த்துங்க. ஓவரால் கொஸ்டினில் கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ இந்த மாதிரி இந்த புக் ஒர்க்கினுடைய கடைசி பேஜில் அதிகமாக இருக்கும். இந்த டிஜே வில்மோர் புக்கில் பார்த்தீங்கன்னா
இருக்கும் இந்த கொஸ்டின். ப்ளஸ் சோமசுந்தரம், டி சோமசுந்தரம் அவருடைய புக்லேயும் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ 8th பார்த்தோம்னா அதில் ஆர் ஈக்குவல் டு காஸ் பை யூ சைன் பை சி பை கொடுத்தாச்சு. இங்கே ஹெச் கேட்டிருக்காங்க. போனதில் இ கேட்டாங்க, இங்கே ஹெச் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ஹெச் தானே கேட்டிருக்காங்க. மாட் ஆஃப் R1 கிராஸ் R2 கண்டுபிடிச்சா சம் ஓவர். ஸோ R1னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு u, R2னா பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு v. டிட்டர்மினண்ட்டில் போட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா என்ன வருது? R1 கிராஸ் R2 வந்து c sin பை மைனஸ் c காஸ் பை யூன்னு வருது. மாடலில் சேர்த்தோம்னா ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த வெரி கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு எவர்கிரீன் காஷியன் கர்வேச்சர் செக்ஷனில் ஒன்று ஃபார்முலா கேட்கணும், இல்லைன்னா சம்மு கேட்கணும். இதில் ஒரு பெரிய சம்மே கொடுத்தாச்சு. ஏன்னா இது இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் வரும் அது, அதனால் பெரிய சம்மை கொடுத்துருக்காங்க. தி காஷியன் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் என்னென்னா ஆர் ஈக்குவல் டு யூ காஸ் வி, யூ சைன் வி கம்மா ஏவின்னு கொடுத்தாச்சு. இந்த 4 ஆப்ஷன் நம்மளுக்கு டி தான் வருது. சரிங்களா? இது நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இதுலேயும் நம்ம பார்த்துருவோம். அது ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதில் காஷியன் கர்வேச்சரை பற்றி நம்மளுக்கு ஃபார்முலா 2-3 ஃபார்முலா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா பொதுவாக வந்து எஃப்ஐ டெஸ்ட் பண்ணிவிடுவேன். எஃப் 0 ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது ஆர்த்தோகனாலிட்டி ஃபார் எஃப்னும் போது அது ஒரு ஃபார்முலா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக ஈஸியாக இருக்கும், ரொம்ப லென்த்தியாக போக வேண்டியதில்லை. ஸோ R1 R2 கண்டுபிடிச்சாச்சு. இ வேல்யூ R1 டாட் R1, அதே மாதிரி R2 டாட் R2 வந்து ஜி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது பாருங்கள் 0 ஆகிடுது இல்லையா? ஸோ எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0 ஆச்சுன்னா இப்போ அதுக்கு மட்டும் நான் தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு 0னா தென் வி யூஸ் திஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பாருங்கள்? கர்வேச்சர் காஷியன் கர்வேச்சர் ஈக்குவல் டு -1/2h இன்ட்டு டோ பை டோ யூ ஆஃப் g1 பை h ப்ளஸ் டோ பை டோ வி ஆஃப் e2 பை h. இதில் g1ன்றது ஜியை வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணால், ஈயை வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு v, அதுதான் e2. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி h கண்டுபிடிச்சாச்சு. இதில் ஜியும் இருக்குது ஈயும் இருக்குது, அதனுடைய ஒரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா சம் ஓவர். ஸோ எடுத்து இது எப்போன்னா வென்எவர் எஃப் 0 வரலாம் இது யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும், லென்த்தாக போக வேண்டிய வேலை இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா தான் போடணும். ஸோ ஹெச்சுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ அப்போ ஹெச் ஸ்கொயர் இருக்குது, ஹெச் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருது. ஜி இருக்கு இல்லையா, ஒரு தடவை யூவை பொறுத்து பண்ணுறோம். ஈயை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வி பண்ணும்போது 0 ஆகிடுது. g1 வேல்யூ e2 வேல்யூ இங்கே போடுற மாதிரிங்க. g1 வேல்யூ அதுக்கப்புறம் e2 வேல்யூ போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இது பண்ணுறோன்னா டெரிவேட்டிவ் பண்ணுறோம். அது u பை v வருது, ஃபார்முலா டெரிவேட்டிவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக காஷியன் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு -a ஸ்கொயர் பை u ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், u ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுது. ஸோ ஆப்ஷன் வந்து டியில் தான் நமக்கு இது இருக்குது. ஸோ ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காஷியன் கர்வேச்சர் ஜெயடசிக்கு, அதுக்கப்புறம் கர்வேச்சர் டாஷான். ஸோ அது பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு எல்லா எக்ஸாமில் வரும். கொஞ்சம் டீப்பாகவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி பொறுத்திருக்கும் 2012 நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதுலேயும் தான் 9 கொஸ்டின். ஏன்னா இதில் 2 மார்க் கொஸ்டின் இருக்குது இல்லையா பாலிடெக்னிக் உங்களுக்கு, அதனால் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி சம்ஸ் ஜாமெட்ரியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக், எனக்காக ஒரு தம்ஸ் அப் லைக். டிஃப்ரெண்ட் ஜாமெட்ரி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.